ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மினி போகன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைதராபாத்தில் இருக்கோம். ஸோ ஹைதராபாத்லேருந்து சென்னை வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ப்ளாக் தான் இது. நான் ஒரு டைமும் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அன்ரிசர்வ்டில் போவேன். வீக்லி போவேன். வாழ்க்கையை வெறுத்து போயிடும் அதில் போகணுன்னா. பட் ஸ்டில் நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைப்பேன். பட் ரொம்ப டயர்டாக இருக்கும், உட்காரத்துக்கும் இடம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணவே மாட்டேன். பட் இப்போ வந்து நான் இங்கேருந்து பிஜியில் இருக்கேன். சரியா, பிஜி வெக்கேட் பண்ணுறதால லக்கேஜ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி பஸ்ஸில் போகிறேன். ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் போகிறேன். ஓகே, ஆல்ரெடி சென்னை டு பெங்களூர் 200 ருபீஸ்க்கு நான் புக் பண்ணி போயிருப்பேன். ஸோ அதை பற்றின வீடியோ போட்டிருப்பேன் அதே பஸ்ஸில். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் போகிறோம். ப்ளஸ் என்னோட பிஜி வந்து நான் காட்டணும். ஏன்னா நான் இப்போ வந்து கவுலி டோடியில் இருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறதுலே வந்து கம்மியான ரெண்டில் இருக்க பிஜினா இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை. நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், ஒரு 4 months கிட்ட ஸ்டே பண்ணதால நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கே ஃபுட்டு கிடையாது. ஸோ பட் சிங்கிள் ஸ்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6000லேருந்தே இருக்குது. நான் என்னோட ரூம் வந்து காட்டுறேன். ஆனால் நான் vlog எடுத்து வச்சுருந்தேன், ரூம் vlog போடலை. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்கேஜ் வந்து நம்ம வந்து லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ லக்கேஜ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். 6000க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ரூம் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பட் போடலை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். அண்ட் ஹைதராபாத் அகைன் வருவேன். ட்ரெயினில் போகிற ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் vlog-ஆ எடுத்து போடுறேன். ஏன்னா அன்ரிசர்வ்டில் சம்டைம்ஸ் நல்லாவும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து வெறுத்துரும் உங்களுக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஃப்ளிக்ஸ் பஸ் எப்படி இருக்குது அண்ட் எவ்வளோ நேரம் ட்ராவல் ஜேர்னி பிடிக்குது. ஸோ நான் வந்து 800க்கு ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் வந்து சீட்டர் புக் பண்ணாலே உங்களுக்கு 700 கிட்ட ஆயிரும். மேக்ஸிமம் இன்டர்சிட்டி இல்லைனா ஃப்ளிக்ஸ், இது ரெண்டு தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைதராபாத் டு சென்னை ஆர் சென்னை டு ஹைதராபாத், இது ரெண்டுமே தான் உங்களுக்கு 800க்குள்ளே வரும். இது வந்து எனக்கு ஸ்லீப்பர் சிங்கிள் பெட் வந்து 844 ருபீஸ் கிட்ட ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி அப்பப்போ செக் பண்ணி புக் பண்ணால் மட்டும்தான் இந்த ரேட்டில் கிடைக்கும். கடைசி டைமில் புக் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும், சில டைம் இனிஷியலாக புக் பண்ணாலும் கம்மியாக இருக்கும். நான் இப்போ வந்து கடைசி டைமில் வந்து புக் பண்ணேன். அண்ட் ஃப்ரைடே வந்து நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஃப்ரைடே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இப்போ சாட்டர்டே ட்ராவல் பண்ணுறதால எனக்கு 844K வந்து ஸ்லீப்பர் கிடச்சிச்சு. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். காய்ஸ், நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ 6:40க்கு வந்து பிக்கப் லொக்கேஷன் டைமிங் சொல்லியிருந்தாங்க. பட் 7 ஆக்சுவல் டைமிங். நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு வேனில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஃப்ளிக்ஸ் பேக்ஸில் வந்து நம்மளை ஏற்றி விடுவாங்க. அண்ட் பக்கத்துலேயே பிஸ்தா ஹவுஸ்னு ஒரு கடை இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணுற டைமில் அங்கே சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. போயிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல. அண்ட் நம்ம பஸ்ஸில் ஆன்போர்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பஸ்ஸு. ஸோ யாருமே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர். இங்கேருந்து ஒரு லொக்கேஷனாக போயிட்டு எல்லாருமே பிக்கப் பண்ணிவிட்டு மெயின் பஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அந்த அண்ணா தமிழ் தான், பச்சை கலர் டிஷர்ட். ஸோ இப்போ வந்து பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். அண்ட் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதான் பஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பயங்கர டிராஃபிக்ங்க இன்றைக்கி. ஸோ இறங்கியாச்சு. இப்போது வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து நம்ம ஆன்போர்ட் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் எதுவும் கடை இருக்கான்னு பார்த்தேன், சாப்பிட எதுவும் இல்லை. ஸோ ஏரியாச்சு. ஸோ இதுதான் பஸ் உள்ள இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ஸோ சார்ஜிங் போர்ட் இருக்கும், லைட் இருக்கும், இங்கே ஏசி இருக்குது, ஃபோன் ஹோல்டர் இருக்குது, அண்ட் ஒரு வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் முன்னாடி உங்களுக்கு பேக் வைக்கிறதுக்கும் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயும் ஒரு ஏசி இருக்கும். இங்கே வாட்டர் பாட்டில் நான் வச்சா நிறைய டைம் கீழே வந்துடுது. ஸோ பக்கத்தில் விண்டோ இருக்கும். ஸோ இன்னும் பஸ் வந்து எடுக்கல. அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அண்ட் இங்கே ஈரமாக இருக்குங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நினைக்கிறேன் நானும். ஏன்னா இந்த ஸ்மெல்லும் வரல. யாரும் வாட்டர் பாட்டில் திறக்கும் போது தண்ணி ஊற்றிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு உட்காரும்போது என் ஹைட்டுக்கு எனக்கு இடியுது. பட் படுக்கும்போது கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அகைன் அந்த தண்ணியை பார்த்துட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் படுத்துட்டேன். பட் என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. ஹைட்டு தான் நான், பட் இருந்தாலும் எனக்கு ஹைட் கரெக்டாக இருந்துச்சு. மற்ற பஸ் மாதிரி இடிக்கல. அண்ட் எனக்கு நேராக ஒரு ஏசி இருக்கும். உள்ளே உங்களுக்கு வேணாட்டிக்கே அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை நான் கை விட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் காலுக்கு கீழே அந்த கார்னர் கிட்ட ஒரு ஏசி இருக்கும். நான் மேக்ஸிமம் ஏசி பஸ்ஸில் வந்தாலும் ஏசி யூஸ் பண்ண மாட்டேன். அந்த பஸ்ஸு ரேட்லேயுமே ஏசி பஸ்லேயே தான் கம்மியாக இருந்துச்சு. நார்மல் பஸ்ஸோட கம்மியாக இருந்ததால் அது புக் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தாங்க. 2 கடை இருக்குது. ஒன்று வந்து பஸ்ஸை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இன்னொரு பேசஞ்சருக்கு. பேசஞ்சர்லாம் வந்து பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் போய் சாப்பிடல. பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருந்துச்சு. மாம்ஸ் மேஜிக் வாங்கிட்டு நைட்டு டின்னருக்கு இது போதுன்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ பஸ்ஸில் திருப்பி ஏறி கிளம்பியாச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சு, பஸ்ஸும் எடுக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் குட். ஸ்லீப்பர் இந்த ரேட்டுக்கு ஹைதராபாத் டு சென்னை ஆல்மோஸ்ட் 14 hours ட்ராவல் நல்லாவே இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு.
ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு நமக்கு vlog எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.